என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் திமுக நிர்வாகிகளுக்கு தேர்தல் பயிற்சி கூட்டம் நடைபெற உள்ளது. மாமல்லபுரத்தில் வரும் 28ஆம் தேதி பயிற்சி கூட்டம் நடைபெறும் என திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். திமுக மாவட்ட செயலர்கள், மாநிலங்களவை, மக்களவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோருக்கான பயிற்சி கூட்டம் நடைபெறும் என்றும் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தீபாவளியை ஒட்டி மதுரையில் இனிப்பு பலகாரங்கள் விற்பனை களை கட்டியுள்ளது. பால்கோவா, லட்டு, பாதுஷா, ஜாங்கிரி, பிஸ்தா ரோல், மைசூர் பாகு, கோதுமை அல்வா, அஜ்மீர் பர்ஃபி, பாதாம் மில்க் கேக், குலோப் ஜாமுன், மிக்ஸ்சர், அதிரசம், முறுக்கு, தட்டை, தேன்குழல், கைசுற்று முறுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 1 கிலோ இனிப்புகள் 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கார்ப்பரேட் நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு பரிசாக வழங்கும் வகையில் ஒவ்வொரு அளவிலும் பேக்கிங் செய்யப்பட்ட இனிப்பு, கார வகைகளும் தயாராக உள்ளன. தீபாவளியையொட்டி சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு கடந்த 3 நாட்களில் மட்டும் 10 லட்சம் பேர் பயணித்துள்ளனர். வேலை, கல்வி உள்ளிட்ட தேவைகளுக்காக வெளியூர்களில் வசிப்போர் தீபாவளியை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்காக புறப்படுகின்றனர். வார விடுமுறை மற்றும் தீபாவளி என அடுத்தடுத்து 3 நாட்கள் விடுமுறை என்பதால் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து புறப்படுவோரின் கூட்டம் அதிக அளவில் உள்ளது. தலைநகர் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த 3 நாட்களில் மட்டும் 10 லட்சத்தை எட்டியுள்ளது. சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மட்டும் 3 லட்சம் பேர் பயணித்துள்ளனர். எழும்பூர், தாம்பரத்திலிருந்து 1.5 முதல் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் புறப்பட்டு சென்றுள்ளனர். தீபாவளிக்கு முந்தைய நாளை கணக்கிட்டு புறப்படுவோரின் எண்ணிக்கை 1.5 லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை தொடர்ச்சியாக உயர்ந்து வந்த நிலையில் இன்று சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்துள்ளது. சீனா மீது விதித்துள்ள அதீத வரிகளை இதே அளவில் நீடிப்பது சாத்தியமற்றது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருந்தார். மேலும் 2 வாரங்களில் சீன அதிபரை சந்திக்கப் போகும் தகவலையும் ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார். இதனால் அமெரிக்கா, சீனா இடையிலான வணிக யுத்தத்தின் தீவிரம் குறையும் என்ற எதிர்பார்ப்பில் உலகளவில் தங்கம் விலை சுமார் 2.6% வீழ்ச்சியடைந்தது. இது சென்னையிலும் எதிரொலித்தது. தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக உயர்வு கண்டு வந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி சவரனுக்கு ரூபாய் 2000 குறைந்து 95,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 250 ரூபாய் குறைந்து 11,950 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை பெரும் சரிவை கண்டுள்ளது. 1 கிலோ வெள்ளி 13,000 ரூபாய் குறைந்து 1,90,000 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 13 ரூபாய் குறைந்து 190 உள்ளது. பீகாரில் முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அவகாசம் முடிந்துவிட்ட நிலையிலும் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடு முடிவுக்கு வரவில்லை. ராஷ்டிரிய ஜனதா தளம் 46 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 48 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. இதில் சில தொகுதிகளில் இரு கட்சிகளுமே வேட்பாளர்களை அறிவித்துள்ளன. இதற்கிடையே இந்தியா கூட்டணியில் உள்ள சிபிஐ எம்எல் கட்சியும் 20 வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இந்த 20 பேருமே ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டனர். 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கான அவகாசம் வரும் திங்கட்கிழமையுடன் முடிவுக்கு வருகிறது. இந்நிலையில் அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீடு அறிவிக்கப்படாததால் குழப்பம் நிலவி வருகிறது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்காது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த பின் வாஷிங்டனில் பேசிய ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா ஏற்கனவே குறைத்துக் கொண்டதாக தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் போரை தடுத்து நிறுத்தியதாகவும் அதன் மூலம் பல லட்சம் உயிர்களை காப்பாற்றியதாகவும் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்தார். இந்தியா குறித்த ட்ரம்பின் கருத்துகளுக்கு பிரதமர் மோடி பதில் எதுவும் தெரிவிக்காமல் மௌன சாமியாராக இருப்பதாக காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலர் ஜெய்ராம் ரமேஷ், ஆபரேஷன் சிந்தூரை தானே நிறுத்தியதாக கூறிய ட்ரம்ப் தற்போது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திக் கொள்ளும் என மீண்டும் கூறியுள்ளதாக பதிவிட்டுள்ளார். இதற்கெல்லாம் பதில் தர வேண்டிய ட்ரம்பின் நல்ல நண்பரான பிரதமர் மோடி மௌன சாமியாராக மாறிவிட்டதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் பதிவிட்டுள்ளார்.
மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத் ரயில் நிலையத்தின் பெயர் சத்ரபதி சம்பாஜி நகர் ரயில் நிலையம் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மகாராஷ்டிர மாநில அரசிதழில் வெளியானது. அவுரங்காபாத் என்ற ஊரின் பெயரும் முன்னதாக சத்ரபதி சம்பாஜி நகர் என மாற்றப்பட்டிருந்தது. முகலாய அரசர் அவுரங்கசீப் நினைவாக இடம்பெற்றிருந்த பெயர் மராட்டிய மன்னர் சிவாஜியின் மகன் பெயரில் மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக மகாராஷ்டிராவில் அகமது நகர் ரயில் நிலையத்தின் பெயரும் அப்பகுதியை ஆண்ட அரசி அஹில்யாபாய் நினைவாக அஹில்ய நகர் என மாற்றப்பட்டிருந்தது. சீனாவின் ஏர் சைனா விமானத்தில் பயணி கொண்டு சென்ற லக்கேஜில் இருந்த பேட்டரி திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பாதுகாப்பு கருதி விமானம் அவசரமாக ஷாங்காய் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. சீனாவிலிருந்து தென்கொரியாவுக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. பேட்டரி இருந்த லக்கேஜ் தீப்பற்றியதால் சக பயணிகள் பதற்றமாகினர். விமான ஊழியர்கள் உடனடியாக செயல்பட்டதால் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கறி விருந்து நடைபெற்றது. திருமலைக்கேணி காயாங்கொடை கருப்பசாமி கோயில் திருவிழாவை முன்னிட்டு 300க்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடாய்கள் பலியிடப்பட்டு கறி சமைக்கப்பட்டது. இதில் ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் சாமிக்கு படையலிடப்பட்ட கறி பிரசாதமாக வழங்கப்பட்டது. திட்டக்குடி அருகே மின்னல் தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கக் கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரியநாச்சி கிராமத்தில் கடந்த 16ஆம் தேதி மின்னல் தாக்கி உயிரிழந்த 4 பெண் தொழிலாளிகள் குடும்பங்களுக்கு நிவாரண நிதியாக அரசு 5 லட்சம் ரூபாய் வழங்கியது. இந்நிலையில் இழப்பீட்டை 25 லட்சமாக உயர்த்தி வழங்கக் கோரி திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் முன் விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி திராவிடம் என்றால் என்ன என்பதையே அறியாதவர் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறையில் குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்து சேவையை தொடங்கி வைத்த சிவசங்கர் பேருந்தில் பயணித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திராவிடத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்பந்தம் இல்லை என்று விமர்சித்தார். ஏற்கனவே அவர் சொன்ன பதிலே அதுக்கு போதும். ஏற்கனவே அவரிடத்துல வந்து திராவிடம்னா என்னன்னு கேட்டப்ப நான் பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ண அறிஞர் இல்லை, எனக்கு திராவிடம்னா என்னன்னு தெரியாது, அதுக்காக நிறையா படிச்சுக்கணும்னு சொன்னார். அப்போ திராவிடம்னா என்னன்னு தெரியாதவர் திராவிட மாடலுக்கு அவர் தான் உதாரணம்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு கேவலமான கூத்துங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அவரை பொறுத்தவரை அவருக்கு கட்சி கொள்கை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் கடந்த காலங்களோடு முடிந்து விட்டது. இப்போ வந்து அவர் வந்து அதிமுகவை ஒரு கம்பெனி போல நினைக்கிறார். அந்த கம்பெனி அவர் இப்போ லீஸுக்கு எடுத்து நடத்துகிறதா நினச்சிட்டு இருக்காரு. அதனால் திராவிடத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் அதிமுக பேர் அமித்ஷா திமுகன்னு மாற்றிக்கிற நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறார். வரும் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி பொறுப்பாளர்களை நியமித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அறிவித்துள்ளார். 1000 விளக்கு தொகுதியின் அமைப்பாளராக குஷ்பு நியமிக்கப்பட்டுள்ளார். மயிலாப்பூர் தொகுதிக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், முதல்வரின் தொகுதியான கொளத்தூருக்கு பால் கனகராஜ் ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். விளவங்கோடுக்கு முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணியும், கன்னியாகுமரிக்கு உமா பாரதியும், டி நகருக்கு வினோஜ் பி செல்வமும் நியமிக்கப்பட்டுள்ளனர். விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் அருகே கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் இவ்வாறு கூறினார். தமிழ்நாட்டில் 4 கூட்டணிகளுக்கு 4 முனை போட்டி இருக்குன்னு சொல்ற. திமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி, அதுபோல நண்பர் சீமான் அவர்கள் தனித்தனி நிற்பேன்னு 4 முனை போட்டி உருவாகும். இதை தாண்டி நீங்க கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். பாஜகவின் தேர்தல் வெற்றிக்காக மக்களின் வாக்குகளை பறிக்கும் வாக்கு திருட்டை ஆதரிப்பது ஏன் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வு தொடர்பாக மத்திய அரசுக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 10 கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதனை குறிப்பிட்டு முதல்வர் வெளியிட்டுள்ள பதிவில்,
நிதி அமைச்சருக்கு மட்டுமல்ல நாட்டு மக்களின் நெஞ்சங்களிலும் ஏராளமான கேள்விகள் நிரம்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என அவர் வினவியுள்ளார். இரும்பின் தொன்மை குறித்து அறிவியல் பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த அறிக்கையை கூட அங்கீகரிக்க மனம் வராதது ஏன் என்றும், கீழடி அறிக்கையை தடுக்க குட்டிக்கரணங்கள் போடுவது ஏன் எனவும் முதல்வர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கெல்லாம் பதில் வருமா? இல்லை, வழக்கம்போல் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பொய் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களா என்றும் மத்திய அரசுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கேள்விகளை முன்வைத்துள்ளார். தீபாவளி சீட்டு என்ற பெயரில் பொதுமக்களிடம் 36 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாரதி நகரில் வசித்து வந்த துரை தங்களுக்கு பணத்தை தராமல் ஏமாற்றியதாக அதே பகுதியைச் சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். துரையை கைது செய்து பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர். பலத்த மழையால் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காந்திபுரம் பகுதியில் மலை ரயில் தண்டவாளத்தில் மண் சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்த மலை ரயில் ரன்னிமேடு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது. ரயில்வே ஊழியர்கள் மண் அகற்றும் பணியில் ஈடுபட்ட பிறகு மலை ரயில் 1 மணி நேரம் தாமதமாக குன்னூர் வந்தடைந்தது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிப்போருக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டன. முகாமில் உள்ள 2678 தமிழர்களுக்கும் 21,81,000 ரூபாய் மதிப்பிலான புத்தாடைகளை அமைச்சர் நாசர் வழங்கினார். நிகழ்வில் பேசிய அமைச்சர் நாசர், தமிழ்நாடு முழுவதும் உள்ள முகாம்களில் வசிப்போருக்கு 4,64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தாடைகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைகள் பாகிஸ்தானின் எந்த மூலை முடுக்கிலும் தாக்கி அழிவை ஏற்படுத்தும் திறன் கொண்டவை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகளை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி லக்னோவில் நடைபெற்றது. அதில் பேசிய ராஜ்நாத் சிங், பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவின் சுயசார்பு திறனை உலகிற்கு உணர்த்துவதாக குறிப்பிட்டார். ஒலியின் வேகத்தை மிஞ்சி பறக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி கடந்த மே மாதம் லக்னோவில் தொடங்கியது. உற்பத்தி, சோதனை ஆகியவற்றுக்கு பின் இந்த ஏவுகணைகள் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட உள்ளன. ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து பல்வேறு பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஜிஎஸ்டி குறைப்பின் பலன் மக்களை சென்றடைவதை அரசு உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் 54 பொருட்களின் விலைகள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டார். பொருட்களின் விலை குறைக்கப்படவில்லை என்று அரசுக்கு 3169 புகார்கள் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகத்திற்கு வந்ததாகவும் இதை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். சில நிறுவனங்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பை விட விலையை கூடுதலாக குறைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை தொடும் தங்கத்தின் விலை நடுத்தர மக்களின் வயிற்றில் புளியை கரைத்து வரும் நிலையில் அவர்களுக்கு பொருளாதார நிபுணர்கள் ஆறுதலான தகவலை தெரிவித்துள்ளனர். 1 சவரன் தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாயை நெருங்கும் அளவுக்கு ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் தங்கத்தின் விலை 30 முதல் 35 விழுக்காடு வரை குறையும் என்று முதலீட்டு நிபுணர் அமித் கோயல் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் 2 முறை மட்டுமே தங்கத்தின் விலை இதுபோல உச்சத்தை தொட்டதாகவும் அதன் பிறகு சரிவையே சந்தித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2007, 2008 மற்றும் 2011 ஆகிய ஆண்டுகளில் தங்கத்தின் விலை 45 விழுக்காடு வரை சரிந்ததாகவும், எனவே இப்போது தங்கம் வாங்குவதில் அவசரம் காட்ட வேண்டாம் என்றும் அமித் கோயல் யோசனை தெரிவித்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோவில் மேல்சாந்தியாக பிரசாத் நம்பூதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை கோவிலில் சீட்டு குலுக்கல் முறையில் ஐயப்பன் கோவில் மாளிகைபுரம் கோவில் மேல்சாந்தி தேர்வு நடத்தப்பட்டது. இதில் சபரிமலைக்கு பிரசாத் நம்பூதிரியும் மாளிகைபுரத்திற்கு மனு நம்பூதிரியும் தேர்வாகினர். திருவாங்கூர் தேவசம் வாரிய அதிகாரிகள் முன்னிலையில் பந்தளம் ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் மேல்சாந்திக்கு உரியவரின் பெயரை தேர்வு செய்தனர். இந்நிகழ்வின் வீடியோ பதிவு கேரள உயர்நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. வரும் 16ஆம் தேதி பதவியேற்கும் இவர்கள் இருவரும் ஓராண்டுக்கு கோவிலிலேயே தங்கியிருந்து பூஜைகளை மேற்கொள்வர்.
கர்நாடக அரசின் நலத்திட்டங்களுக்கு உலக சாதனை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக முதல்வர் சித்தராமையா பெருமிதம் தெரிவித்த நிலையில் அது போலியான சான்று என தெரிய வந்துள்ளது. கர்நாடக அரசு செயல்படுத்தி வரும் மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம், மகளிர் நிதி உதவி திட்டத்தை லண்டனில் உள்ள உலக சாதனை அமைப்பு அங்கீகரித்துள்ளதாக கூறி சித்தராமையா சமூக தளத்தில் பெருமிதமாக பதிவிட்டிருந்தார். ஆனால் அவர் பதிவிட்டிருந்த சான்றுக்கு எந்த நம்பகத்தன்மையும் இல்லை என்று எக்ஸ் தளமே உறுதிப்படுத்தியிருந்தது. இதனையடுத்து தன் பதிவை சித்தராமையா நீக்கினார். இந்நிகழ்வை அடுத்து சமூக தளத்தில் முதல்வர் சித்தராமையாவை நெட்டிசன்கள் கேலி செய்து வருகின்றனர். பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஆப்கானிஸ்தானில் 10 பேர் கொல்லப்பட்டனர். 2 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த நிலையில் ஆப்கானிஸ்தானின் மேற்கு எல்லை மாகாணமான பாக்டிகாவில் நேற்று இரவு பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் 2 குழந்தைகள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டனர். 12 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்து பேசியுள்ள மூத்த தாலிபான் அதிகாரி, பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்தத்தை மீறி 3 இடங்களில் குண்டு வீசியுள்ளதாகவும் இதற்கு ஆப்கானிஸ்தான் தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ரஷ்யா நடத்தி வரும் போரை ட்ரம்ப் தடுத்து நிறுத்துவார் என்று நம்புவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசினார். இதில் டோமஹாக் ஏவுகணைகளை வழங்க ஜெலன்ஸ்கி வற்புறுத்தியதாகவும், ஆனால் ட்ரம்ப் இதுகுறித்து எந்த உறுதியும் அளிக்காததும் தெரியவந்துள்ளது. இதன் பிறகு தனது ட்ரூத் சமூக தளத்தில் பதிவிட்ட ட்ரம்ப் இருதரப்பும் போரை நிறுத்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வலியுறுத்தியிருந்தார். பிரிட்டன் இளவரசர் ஆண்ட்ரூ தனக்கு வழங்கப்பட்டிருந்த டியூக் ஆஃப் யார்க் என்ற பட்டத்தை துறந்துள்ளார். பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய நிலையில் இம்முடிவை ஆண்ட்ரூ எடுத்துள்ளார். ஆண்ட்ரூ தற்போதைய மன்னர் சார்லஸின் இளைய சகோதரர் என்பதும் மறைந்த எலிசபெத் ராணியின் புதல்வர்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 65 வயதான ஆண்ட்ரூ பிரிட்டன் மன்னராக தகுதி கொண்டவர்கள் வரிசை பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளார். முன்னதாக இஸ் ராயல் ஹைனஸ் என்ற பட்டத்தை துறந்திருந்த ஆண்ட்ரூ தற்போது டியூக் ஆஃப் யார்க் என்ற பட்டத்தையும் துறந்துள்ளார். எனினும் இவர் அரச குடும்ப மாளிகையில் தொடர்ந்து வசிக்க முடியும். போக்குவரத்து கழகத்தில் வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர பயண அட்டை விற்பனையை 2 நாட்களுக்கு நீட்டித்து போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை பேருந்துகளில் விருப்பம் போல் பயணிக்கும் 1000 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் பயண அட்டை மாதந்தோறும் 7ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தீபாவளி தொடர் விடுமுறை காரணமாக மாதாந்திர பயண அட்டை விற்பனை வரும் 23, 24 ஆகிய 2 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆட்சி அதிகாரங்களை வைத்துக் கொண்டு மத்திய அரசின் மீது பழி போட்டு அரசு ஒப்பாரி வைக்கலாமா என திமுக அரசுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர், இயலாமையை மறைப்பதற்கே மின் கட்டணத்தை திமுக அரசு உயர்த்தியது என்று விமர்சித்தார். தமிழக முதல்வருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையிலான வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டாக் செய்தவரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வீடியோவை பகிர்ந்த செல்லமானூரைச் சேர்ந்த செல்வன் ஆண்டனி என்பவர் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி ஸ்ரீமதி அவரை அக்டோபர் 22ஆம் தேதி வரை கைது செய்யக்கூடாது என்று மானூர் காவல்துறைக்கு உத்தரவிட்டார். மேலும் இந்த மனு குறித்து காவல்துறை பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அக்டோபர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மிரட்டல் வீடியோவை தான் பேசவில்லை, டாக் மட்டுமே செய்திருந்ததாக செல்வன் ஆண்டனி தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார்.